எஸ்எஸ் மியூசிக்கின் ரீஸ்டார்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரீஸ்டார்ட் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தருடைய லைஃப்பில் ஒரு தொடக்கம் அப்படின்னு அதை சொல்லுவோம், மீண்டும் தொடங்கிறது அப்படின்னு. ஆனால் இது முதல் தொடக்கம் தான். ஆனால் ஏன் ரீஸ்டார்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தொடக்கம் பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே தொடங்குறோம். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு புரட்சிகள் நடந்திருக்கு. எதுக்காகனா சமத்துவத்துக்காக தான். அது வந்து ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி, சிகப்பு வெள்ளை கருப்பு, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வேறுபாடு இருந்திருக்கோ அங்கெல்லாம் தான் புரட்சிகள் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த பாலினத்திலையும் சமத்துவம் வேணுங்கிறது, இந்த ஆண் பெண் சமத்துவத்துக்காக நிறைய போராடிட்டு இருந்தப்போ இந்த 3ஆம் பாலினத்திற்கான போராட்டம் சமீப காலமாக மேலோங்கி வெற்றி பெறதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி தன்னுடைய பாலின சமத்துவத்துக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு வெற்றிகரமாக அந்த பயணத்தில் இருக்கிற மித்தி ஸ்ரீ நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மித்தி ஸ்ரீ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அப்துல் கலாம் சார் சொல்லுவார் இல்லையா, கனவு காணுங்க, இது நிறைவேறு வரை போராடுங்க அப்படி. ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு மருத்துவர் ஆகணுங்கிறது ஒரு கனவு அப்படின்னா, அதே போல தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆணாக பிறந்த ஒரு மனிதருக்கு பெண்ணாக ஆகணும் அப்படின்னா அது அவருடைய கனவு. அதுக்காக போராடுவதற்கும் அது கனவு காணுங்கிறதுக்கும் அதை நிஜமாக்குறதுக்குமான எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா நம்ம மனிதர்கள். உங்களுடைய கனவை பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. எனக்குமே அது மகிழ்ச்சி. இது வந்து இதனால் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதா அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வரப்போகிற ஒரு பெரிய மாற்றத்துக்கான முன்னோட்டம் தான் அது. நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு ஆவலோடு இருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி, லைக் என்ன சொல்கிறது, எங்கள் கம்யூனிட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு பிகம் ட்ரான்ஸ் உமன் ஆக போகிற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணுறதே வந்து ஒரு காட் பிளெஸிங் அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த எங்கள் கம்யூனிட்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க இல்லையா, அது இல்லாமல் போகணுங்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடெல்லாம். கண்டிப்பாக கம்யூனிட்டி, அந்த ஒரே சமுதாயத்தில் எல்லாருக்குமான சமத்துவம் இருக்கணும். ஒரு மனிதருக்கு அவர் விருப்பப்படுகிற விஷயம் கிடைக்கும் போது ஒரு முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்ல. அப்படி மித்தி ஸ்ரீயுடைய கனவு நினைவாக்கும் போது அந்த பெண்ணுடைய முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ புகைப்பட கருவிகள், இவ்வளோ பேருடைய உழைப்பெல்லாம். Hello everyone, this is Lakshmi from Smoky Makeup Bar. SS மியூசிக்கோட ரீஸ்டார்ட் ஷோ நான் நிறைய பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் நான் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அந்த ஷோக்காக ஒரு நாள் எனக்கு SS மியூசிக்லேருந்து கால் பண்ணும்போது அண்ட் அவங்க பண்ண போகிற அந்த ஷூட் அதை பற்றி பேசும்போது ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். பிகாஸ் மித்தி ஸ்ரீ அப்படின்றவங்க வந்து மேல்லேருந்து ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பீரியடில் இருக்காங்க இப்போது. அண்ட் அவங்க LGBT கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை ஃபுல்லாக. நம்ம அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் எப்போவுமே எல்லாருமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு காமிக்கும்போது அவங்கள சாரி ஜுவல்லரி அப்படிலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க. ஆனால் நம்ம அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வெஸ்டர்னில் எப்படி இருப்பாங்க, ஸோ தட் சரி ஓகே ஒரு இந்தியன் அட்டையரும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்தியன் அட்டையர்னால் சாரி வேண்டாமே, சாரியை விட வேறு என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே க்ராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் அப்படி போனால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹேர் எல்லாம் வந்து இப்போ தான் க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம உடனே எடுத்துகிட்டு போய் விக் வச்சோன்னா நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு விக் இல்லாமல் ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு அவங்கள எப்படி அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபீமேலாக அவங்க ஹேர் எல்லாம் க்ரோ பண்ணி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுமே பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸ்டைலிங்கும் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண ஸ்டைலிங்கில் இந்த ஸ்டைலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ லைக் திஸ். அண்ட் வாங்க நம்ம ஒர்க் பண்ணலாம். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நானே எல்லாருமே பார்க்கலாம். ஹாய், ஆக்சுவலி இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எதுக்குன்னா, எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் 4 செவத்துக்குள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லார் முன்னாடியும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், இப்படி ஒரு கேர்ளாக இருந்தால் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்க போது அதை நான் காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த நாள் வந்து என் லைஃப்பில் சாகிற வரைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு இந்த டே எனக்கு அமைஞ்சிட்ருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் SS மியூசிக் சேனலுக்கு மட்டும்தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஆக்சுவலி எனக்கு வெஸ்டர்னும் சரி அதை விட ட்ரெடிஷ்னல் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இன்றைக்கி காமிச்ச காஸ்டியூம்ஸை பற்றி பார்க்கும்போது லைக் எனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்ப இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு கனவு. நம்மள இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேனா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் இன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ஐ ஸோ ஈகல் வெயிட்டிங். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ மிதிஸ்ரீ. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப்புக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து ஐப்ரோஸ் நீங்கள் பண்ணல இல்லையா, எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ப்ரெப் பண்ணிவிட்டு, ஏன்னா ஹேர் கேர்லியாக இருக்குது, நம்ம வச்சுருக்க எக்ஸ்டென்ஷன் வந்து பாட்டம் மட்டும் தான் கேர்ள், அதனால் மேலே ஹேர் ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்கப்பில் என்ன பண்ணுவோம், அந்த ஹேர் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து விக் வைக்கல நம்ம, ஏன்னா உங்களுக்கு ஹேர் நல்லா இருக்குது, அதனால நான் வந்து விக் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா விக் வச்சா இதெல்லாம் வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நம்ம நேச்சுரலாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் வந்து பேட்ச் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் நேச்சுரலாக பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஒன்றுமே இல்லை, உங்களோட ஸ்கின் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது நிஜமாவே வந்து எப்போதுமே அந்த உடை, அந்த எக்ஸ்ட்ரா அது பேர் என்ன ஆர்னமெண்ட்ஸா, அதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகு சேரும். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ப்ராசஸ்லேயே பார்த்தேன் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகி உட்காந்துருந்தீங்க. கம்ப்ளீட் ஆகி முடியும் போது நீங்கள் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஐயோ கையில் காலில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டா அது மாதிரி எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. இல்லை, நான் ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஆக்சுவலி நான் என்னமோ நினச்சேன் லைக் என்ன சொல்கிற மேக்கப்லாம் பண்ணும்போது சைலண்ட்டாக இருக்கணும், இந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் என்ன நான் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஒன்று ஐலாஷஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், எல்லாம் இருக்கும்போது வா 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 அப்படின்னு சொல்லணும்னு தோணிச்சா. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அடக்கி தானே இருக்கணும். அதனால் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து இந்த மேக்கப் மேலே, ஒப்பனை மேலே ஒரு பெரிய காதல் இருக்கும். அது லிப்ஸ்டிக்கு இந்த என்ன பேரெலாம் எனக்கு தெரியலை. அதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 விதமான ஒப்பனைகள்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஒவ்வொன்றும் செய்யும்போது
நம்மளுடைய முகமோ அல்லது நம்மளோட அப்பியரன்ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது சே நம்மளே இவ்வளோ அழகாக இருக்கேன்டா அப்படின்லாம் தோணும். அது ஆக்சுவலி எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஜஸ்ட் மை மட்டும் வச்சுப்பேன், பொட்டு வச்சுப்பேன், அவ்வளோதான். இப்படி தான் இருப்பேன் வீட்லேயுமே. அப்படி இருக்கும்போது இப்படி பார்த்துட்டதுக்கு அப்புறம் இனிமே நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி நானே ஓன் செல்ஃபாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காம்படிஷன் ஆகிவிங்க உங்களுக்கு. கொஞ்சம் சரி சரி அந்த அளவுக்குலாம் இல்லை. லைக் எனக்கு செல்ஃப் க்ரூமிங்க்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இனிமேல் மேக்கப்போட தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. திருமணம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது 90s கிட்ஸ் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இன்ன வரைக்கும் 90s கிட்ஸ்க்கு நடக்குதா என்னங்க செய்கிறது அந்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காதலான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த உடையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மித்தியோட மனநிலை என்னவா இருக்கு? நான் என் சிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, என்னோட சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு இப்போவே ரெடி தான், மாப்பிள்ளை பார்த்தா நான் இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட ரெடி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் கூட நடந்தால் அப்படியே போயிடலாம்ப்பா, நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனே நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பொதுவாக இப்போ நான் புகைப்படம் எடுக்கும்போது பார்த்தேன், நீங்கள் வந்து உங்கள் கூட வந்தவங்க வீட்டில் எடுக்க நிறைய எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம புகைப்படம் எடுக்கிறது நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக. இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு பகிரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஈகலாக வெயிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டேன், போய் பாரு இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க இப்படி வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்த உடனே உங்களை இப்படி பார்த்த உடனே என்ன அதோட அந்த கான்ஃபிடென்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கான்ஃபிடென்ட் எனக்கு இன்னுமே வந்து பரவாயில்லையே, நம்ம கூட மாடலிங் ட்ரை பண்ணலாமே, நம்மளுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ரொம்பவே கான்ஃபிடென்ட் எனக்கு. இதுக்கப்புறமா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாகவே இருந்துச்சு. மாடலிங் இதுக்கெல்லாம் நம்ம சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேமராமேலாம் என்னை சுற்றி சுற்றி போட்டு எடுக்கும்போது ஓகேப்பா நம்மளும் பத்துதான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த நேரத்தில் அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஆக்சுவலி எனக்கு தெரியல அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கட்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு இதில் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பான வழிகளுக்குமே நான் போகலை, எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படி இருக்கறனால கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி சீரியஸாகவே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. கண்டிப்பாக இந்த லுக்கில் அவங்க இருந்து பார்த்துருக்கணும். இப்போவும் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பாக. என்னுடைய அக்காலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை விட நீ அழகாயிட்டே போகிறே அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா என்னை கலாச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அக்கா எல்லாரும் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. மகிழ்ச்சி தான் எனக்கும் கூட. இப்போ இந்த உடையெல்லாம் கடந்து உடல்ரியல் ரீதியாக நீங்கள் சில சிகிச்சைகள்லாம் செஞ்சு முழுசாக பெண்ணாக மாறுறதுக்கான அந்த ப்ராசஸில் தான் இருக்கீங்கிறதுக்காக இது சார்ந்த விழிப்புணர்வு இன்னுமே பெருமளவில் போய் சேரலை. ஒரு சில இடங்களில் இந்த விழிப்புணர்வு சரியாக சேராததுனால திருநங்கை இருந்து பெண்ணாக மாற முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் சில தவறான வழிநடத்தின் காரணமாக சில தவறான சிகிச்சைகள் மூலியமாக நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க இல்லையா? இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை நான் மித்திக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஆக்சுவலி ஆக போகிறவங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து லைக் சர்ஜரி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அவங்க ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. சர்ஜரி காசு கொடுத்தா இன்றைக்கும் பண்ணிக்கலாம், நாளைக்குமே பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு அந்த பெயின் தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம பாடி கண்டிஷன் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க செல்ஃபாகவே வந்து அவங்க வந்து கரெக்டாக இருந்துக்கணும். பட் நான் பேசின வரைக்குமே எல்லாம் சர்ஜரி தானே. ஏன்னா லைக் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சர்ஜரின்றது இப்போ சாதாரணமாக என்ன மாதிரி ஆயிடுச்சு. பட் அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ, ஸோ அது உண்டு. பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறத விட நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கை இருந்தால் போதும். எந்த மாதிரி மருத்துவர்களை போய் அணுகணும்? இந்த மாதிரி மருத்துவர் மீன்ஸ் லைக் இப்போது பேசிக்காகவே வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது, பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லாத குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து மருத்துவர்களை அணுகிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறது, சில மருத்துவர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து என்னால் உன்னை வந்து பையனாக மாற்ற முடியும், உன்னோட தாட் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அது முடியாது. அவங்களுடைய நீங்கள் வந்து பொண்ணாக மாறணும் இல்லை, நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து
பண்ணிட்டு இருக்கும்போது லைக் பேரண்ட்ஸுக்கு என்ன ஆயிடுது, அப்போ என் பையனை வந்து நான் பையனாவே மாத்திடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் இன்னுமே அந்த பசங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஆக்குறாங்க. ஸோ ஒரு சில டாக்டர்ஸ்க்கே நல்லாவே தெரியும், ஹார்மோன் இது பண்ணாலுமே நீங்கள் மென்டலி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாலுமே மனசில் இருக்கிற வலி போகாது இல்லையா, அது டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டரை வந்து கரெக்டான டாக்டராக பார்த்து சஜஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு என்ஜிஓ ஆஃபீஸ் இருக்குது, சகோதரன் என்ஜிஓ ஆஃபீஸ் இருக்குது. சரி, உங்களுக்கு பிகம் யூ வாண்ட் டு பிகம் அ கேர்ள் அப்படின்னா நீங்கள் வாட் எவர் இட் இஸ் உங்களோட ஐடென்டிட்டி எதாக இருந்தாலுமே நீங்கள் அங்கே போய் அணுகலாம். ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரான்ஸ் தானான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நல்லாவே இது பண்ணுவோம், கவுன்சிலிங் கொடுப்பாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வர டீனேஜர்ஸ்லாம் வந்து லைக் ஃபெமினின் கே இருக்காங்க. ஃபெமினின் கேலாம் பார்த்தீங்கன்னா நானும் ட்ரான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆனால் ஃபெமினின் கே இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் பையனாமே இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பெண்ணா மாறினதுக்கு பிறகு நான் பையனாவே இருந்திருக்கலாமே, அது வந்து மென்டலி தான் காரணம். ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கு என்ஜிஓ ஆஃபீஸ் இருக்கு, அங்கே வந்து நல்லாவே கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அடுத்து என்ன பண்ணணும் முதல் கொண்டு எல்லா சஜஷனும் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய பொருளாதார தேவை இருக்குல்ல, அதை எப்படி பூர்த்தி பண்றீங்க? டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இப்போ அமௌண்ட் எங்கேயுமே கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸோ சர்ஜரி அரசாங்கத்தில் இலவசமாகவே பண்ணுறாங்க. அதுக்கு 1 year கிட்ட வந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் தானான்னு சொல்லிட்டு லைக் என்ன சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நிறைய கவுன்சிலிங் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் என்ஜிஓவில் வந்து ஒர்க் பண்ணேன் 1 month. ஸோ அது மூலயமா எனக்கு இது இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சது. பட் இது தெரியாமல் நிறைய பேர் நிறைய விஷயத்தில் போய் லாக் ஆகிடுறாங்க. ஸோ நல்ல தப்பான வழிக்கு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த என்ஜிஓ ஆஃபீஸ் இந்த என்ஜிஓன்னு இல்லை, நிறைய என்ஜிஓ ஆஃபீஸில் நீங்கள் சஜஷன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. அங்கே போய் நம்ம அவங்களுடைய வெளிநடத்தல நம்ம கண்டிப்பாக அரசாங்கத்துடைய உதவியால் அரசு மருத்துவர்கள் மூலியமாகவே சுகாதாரமான முறையில் வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மித்தி? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு வருஷம் அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணுமா? 1 வருஷம் மீன்ஸ் கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் சில மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. லைக் சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. எதுக்காக அந்த ஹார்மோன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம்? ஹார்மோன்ஸ் மீன்ஸ் இப்போது 2 விஷயம் இருக்குது ஹார்மோன்ஸில். நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடியே யூ வாண்ட் டு கேர்ள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹார்மோன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரான்ஸாக வாழ்ந்து பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா யூ கண்டினியூ த சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 வகையான விஷயம் இருக்கு. திருநங்கையா இருக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன்ஸும் எடுத்துக்கிறாங்க, பெண்ணா மாறுறதுக்கான ஹார்மோன்ஸ் இல்லை, 2மே ஒன்று தான். ஆக்சுவலி நான் சொல்கிறது புரியலையா, திருநங்கையா மாறணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மாறினதுக்கப்புறம் ஏன் மாறிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒரு 1 year கிட்ட மேக்ஸிமம் 1.5 years கிட்ட நீங்கள் வந்து கேர்ளாகவே இருக்கலாம். கேர்ளாக இருந்துட்டதுக்கப்புறம் ஓகே அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னாலும் ஆஃப்டர் சரி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆஃப்டர் சர்ஜரி அப்படி. ஸோ சில பேர் வந்து சர்ஜரி எனக்கு வேண்டாம் கேர்ள் மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஹார்மோன்ஸ் எடுத்துருக்கிறதும் இருக்குது. பட் ஹார்மோன் என்னுடைய பர்சனலுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து எடுத்துக்கணும். ஸோ சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸும் ஆகும். ஸோ அதனால் அது பார்த்துக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறப்போ இப்போ சாதாரணமாக மற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு இத்தனை நாள் வந்து நம்ம வந்து பெட்டில் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ நாள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ நாள் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு? லைக் டாப் சர்ஜரி பண்ணாலுமே சரி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்கு 2 months கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும். 1.5 month பார்த்துக்கிறதுக்கு வேணும். பார்த்துக்கணும் மீன்ஸ் அது ஒரு 1 month கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாமல் ஸ்லிக் ஒரு சைலண்ட்டாக அப்படியே பெட் ரெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏன்னா பெட் ரெஸ்ட் ப்ராப்பராக எடுக்காமல் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒர்க் முக்கியம் அமௌண்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒர்க்குக்கு சர்ஜரி பண்ண ஆஃப்டர் ஒரு 1 month கழிச்சு ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு, உங்கள் பாடியில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு, நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணால் ஓகே. ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் ஆகிடுது. ஸோ ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 months ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ இன்னுமே வந்து திருநங்கையா மாறணும் அப்படின்னு நினச்சி அது மாற முடியாத மனக்குழப்பத்தினால குடும்ப சூழ்நிலைனால தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல ஒரு முறையை பற்றி? தைரியமாக இருங்க, அது மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு தைரியப்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி தான். ஏன்னா தைரியம் இல்லாதவங்க மனசார இதுவான சூசைட் ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் வீட்டை விட்டு ஓடி வராங்க. சில வீட்டிலலாம் அவங்க ஃபேமிலியோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நான் ஐ வாண்ட் டு பிகம் உமன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ இன்னுமே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் தைரியம் மட்டும், நம்பிக்கை மட்டும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுவீங்க. நம்ம அப்படி கிடையாது, நான் கெட்டு போக மாட்டேன், நான் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருப்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிரூபிச்சுருந்தாங்களே போதும். பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டா போதும்ல. நிச்சயமா நிறைய தன்னம்பிக்கையான விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய முகத்துலையும் அவ்வளோ ஆனந்தத்தை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.